அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா லக்கி லாட்டரி டிப்ஸ் 3 PM 3 மணி கேரளா லாட்டரி ரிசல்ட்டுக்கான ஏபிசி கெஸிங் தான் நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். டேட்டு 12/5/2024. இன்னைக்கான ஏபிசி கெஸிங் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முந்தைய ரிசல்ட்டுக்கான ஒரு சின்ன ரிவ்யூ பார்த்துட்டு கெஸிங்க்கு போவோம். வாங்க போகலாம். முந்தைய ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 998730 தான் 3 டிஜிட் வின்னிங் நம்பர். நம்ம போர்டுக்குள்ளே என்ன கொடுத்துருந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 7 கொடுத்துருந்தோம், சி போர்டில் 0 கொடுத்துருந்தோம். ஒரு சின்ன ஒரு கெஸ்ஸிங் தான். 3 மட்டும் கெஸ் பண்ணியிருந்தா போதும், ஒரு 3 டிஜிட் நீங்கள் கண்டிப்பாக வின் பண்ணியிருக்க முடியும். ஒருவேளை 3 டிஜிட் உங்களுக்கு கை கொடுக்கலன்னா ஆல் போர்டை பாருங்கள், ஆல் போர்டை பார்த்து வின் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஆல் போர்ட்லேயும் உங்களுக்கு நான் 7 கொடுத்துருந்தேன். அதே மாதிரி ஆல் போர்டில் 7 பாஸ் பண்ணியிருந்தது. பார்த்தீங்கன்னா நேற்றுக்கும் ஒரு நல்ல ரிசல்ட்டு தான் நம்ம கொடுத்துருக்கோம். என்னோட கெஸ்ஸிங்கில் கண்டிப்பாக உங்களோட கெஸ்ஸிங் பயன்படுத்தினால் கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங்கை எடுக்க முடியும். நீங்கள் ஏற்கனவே கெஸ் பண்ணின்னு இருப்பீங்க, அந்த கெஸ்ஸிங்கோடு என்னோட கெஸ்ஸிங்கை பயன்படுத்துங்கன்னு சொல்கிறோம். பயன்படுத்தினால் போதும், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல வின்னிங் கிடைக்கும். ஜஸ்ட் இதை ஒரு ஆலோசனையாக மட்டும் எடுத்துக்கோங்க. ஆலோசனையை வச்சு ஒரு நல்ல நம்பர் தேர்வு செய்யுங்க. இதை வச்சே நீங்கள் யோசிக்கும் போது சீக்கிரமாக நீங்கள் வெற்றி என்ன எடுக்க முடியும். அதுக்காக தான் ஆலோசனை கொடுக்குறோம். சரி வாங்க, அடுத்த ரிசல்ட்டு, அடுத்த கெஸ்ஸிங்க்கு நம்ம போயிடுவோம். இன்னைக்கான ஏபிசி கெஸ்ஸிங்கில் நம்ம முதல் நம்பராக என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 4 தான் நான் எடுக்கிறேன். ஏன் 4 எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 55 இருக்குது, 44 வருமானு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா 944 வருவதற்கான வாய்ப்பும் உண்டு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 944 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. 944. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 544 வருவதற்கான வாய்ப்பும் உண்டு. 5544 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அப்போது 244 வருவதற்கான வாய்ப்பும் உண்டு. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 244 இது வந்து வீக்லி சார்ட்டு, இது மந்த்லி சார்ட். அப்போது இந்த அடிப்படையிலும் 4 வருவதற்கான வாய்ப்பு உண்டு, வீக்லி சார்ட் அடிப்படையிலையும். இங்கே பார்த்தீங்கன்னா 5274 வருமா, புரியுதுங்களா? 5274 வருமான்ற ஒரு கணிப்புலையும் 4 வருது. இங்கே பார்த்தீங்கன்னா 274. அப்போது இந்த அடிப்படையில் 874. அப்போது 874ன்ற அடிப்படையில் 4 வருமா? அப்போது 34 இருக்குது. அப்போது 34ன்ற அடிப்படையில் 4 வருமானது என்னுடைய கெஸ்ஸிங், என்னுடைய தனிப்பட்ட கெஸ்ஸிங். இதை உங்கள் ஆலோசனையில் வச்சுங்க. நெக்ஸ்ட் நம்பராக என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா 9 வருமானம் நான் எதிர்பார்க்குறேன். 9 வருவதற்கான வாய்ப்பும் உண்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா 7989, புரியுதுங்களா? 7989 அந்த அடிப்படையில் 9 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. 639 இந்த 639 அடிப்படையிலையும் 9 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. எப்படின்னு நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 279ன்ற ஆப்ஷன் இருக்குது. அப்போது 279 வருமானம் எதிர்பார்க்குறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 8 இருக்குது, இங்கே 7 இருக்குது. 879, புரியுதுங்களா? இந்த மெத்தட்லையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்போது ஒருவேளை 89 எடுக்கலாம், இல்லைனா 79 எடுக்கலாம். இந்த 2 அடிப்படையிலும் 79 எடுக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இங்கே பார்த்தீங்கன்னா 7 இருக்குது, 379. அப்போது 379 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த அடிப்படையிலும் 9 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஒருவேளை இந்த 9 பி போர்டில் போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கலாம். அந்த அடிப்படையிலே நம்ம பார்க்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 039 இருக்குது. அப்போ இங்கே 039 இப்படி வருவதற்கான வாய்ப்பும் உண்டு. அப்படியே ஒரு மெத்தடில் நம்ம பார்க்கணும். இப்போதைக்கு நம்ம 9 வந்து ஏ போர்டில் செலக்ட் பண்ணுறோம். ஏ போர்டு செலக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பி போர்டு தான். பி போர்டுக்குள்ளே என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா பி போர்டுக்குள்ளே 9 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த அடிப்படையில் தான் சொல்கிறோம். பார்த்தீங்கன்னா 39, அதாவது 39 3க்கு 9ன்ற அடிப்படையில் 9 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த அடிப்படையிலும் எடுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 639 739 வருவதற்கான வாய்ப்பும் உண்டு. அந்த அடிப்படையிலும் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 739, புரியுதுங்களா? 739 வரலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 639. அப்போது 639 என்ற அடிப்படையிலும் 9 வரலாம். என்ற அடிப்படையில் பி போர்டில் நம்ம 9 எடுக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பி போர்டில் வேற என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா
5 வருமானு நான் எதிர்பார்க்குறேன். ஏன் 5 வரும்னு பார்த்தீங்கன்னா 835 735 வருமானு நான் எதிர்பார்க்குறேன். 835 ஒரு ஆப்ஷன் இருக்கு, 835 ஒரு ஆப்ஷன் இருக்கு, 735 புரியுதுங்களா? 735 இந்த ஆப்ஷன்லயும் 5 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த அடிப்படையிலேயே நம்ம பார்க்கணும். ஒருவேளை நம்ம பி போர்டில் 9 செலக்ட் பண்ணோம், 9 வந்தால் அப்போ 935 வருவதற்கான வாய்ப்பு இருக்கான்னு நம்ம பார்க்கணும். 935 அப்போ 935 வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. 4 செலக்ட் பண்ணோம், 435 அப்போ 435 வருவதற்கான வாய்ப்பு உண்டுன்ற அடிப்படையில் நம்ம 9 5 சூஸ் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சி போர்டு. சி போர்டில் என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா, சி போர்டில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பரா நான் சூஸ் பண்ணுறது 2 தான் சூஸ் பண்ணுறேன். ஏன் 2 எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 2 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. 142 இங்கே பார்த்தீங்கன்னா 142 இருக்கு. இந்த 142 142 மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு. 522 மாறுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அந்த அடிப்படையிலே நம்ம பார்க்கணும். ஒருவேளை இங்கே பார்த்தீங்கன்னா 7522 இருக்கான்ற ஒரு ஆப்ஷன் நம்ம பார்க்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா 7522 7522ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அப்போ ஒருவேளை 7522 இந்த கிராசிங் அடிப்படையில் நம்பரை செலக்ட் பண்ணா ஒருவேளை 2 இங்கே வருமா அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 142ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கான்னு பார்க்கணும். அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா 42 இருக்கு, இங்கே பார்த்தீங்கன்னா 14 இருக்கு. 142ன்ற அடிப்படையில் 2 எடுக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இங்கே பார்த்தீங்கன்னா 142 இந்த 2 பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு. புரியுதுங்களா? அப்போ 522 அப்போ 142 புரியுதுங்களா? 522 142ன்ற அடிப்படையிலையும் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் தேடி கண்டுபிடித்து தான் நம்ம நம்பர் எடுக்கணும். இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்கா நம்ம செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிட்டு தான் நம்ம நம்பர் எடுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2க்கு அடுத்தபடியாக வேற என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா 2க்கு அடுத்தபடியாக 1 தான் நான் சூஸ் பண்ணுறேன். 1 ஏன் சூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 141 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த அடிப்படையில் நம்ம 1 பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே 0601 வருமானு பார்க்கணும். ஏன்னா 601 601 இந்த அடிப்படையில் 1 பார்க்கணும். இல்லைன்னா 231 என்ற அடிப்படையிலையும் நம்ம 1 பார்த்துக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க 231 புரியுதுங்களா? 231 அப்போ 231 அப்போ நான் பி போர்டில் 5 செலக்ட் பண்ணியிருக்கிறேன். அப்போ 5 வந்தால் 35 புரியுதுங்களா? 3531 அப்போ 51ன்ற அடிப்படையில் 51 நம்ம பார்த்துக்கணும். அப்போ 1 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த அடிப்படையில் நம்ம 1 பார்த்துக்கணும். வேற என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஆப்ஷனும் இருக்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 060 எடுத்துட்டாங்க. ஒருவேளை 6ன்னு போகிறதுக்கான வாய்ப்பும் உண்டு. அப்போ 6ன்ற ஒரு ஆப்ஷனுக்குள்ள வந்துட்டா வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அப்போ இதை ஒரு ஆப்ஷனா நம்ம பார்த்துக்கணும். அந்த அடிப்படையில் நம்ம 6ஐயும் பார்த்துக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா 36 அப்போ இந்த 236ன்ற அடிப்படையில் நம்ம 6ஐ பார்த்துக்கணும். புரியுதுங்களா? அந்த அடிப்படையிலும் பார்த்துக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். 5 இருக்கு, 3 இருக்கு, 2 இருக்கு, 6 இருக்கு, 3 2 6 அப்போ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா 5 இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு, 6 5 2 3 6 வருமானு பார்க்கணும். ஏன்னா 0 5 3 2 6 இந்த மாதிரி ஆப்ஷன்களை பார்க்கணும். எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணோம். செக் பண்ணால் ஒரு நல்ல நம்பர் கிடைக்கும். இதுவே ஒரு கெஸ்ஸிங் தான். இந்த கெஸ்ஸிங்கை பயன்படுத்தி ஒரு நல்ல கெஸ்ஸிங்கை நீங்கள் வெற்றி என்ன எடுக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வெறும் கெஸ்ஸிங் மட்டும்தான். நான் என்னுடைய தரப்பில் எனக்கு தோன்றினதை இப்படியெல்லாம் வரணுன்ட்டு என்னுடைய ஒரு மூளையை கொண்டு நான் உங்களுக்கு செக் பண்ணி ஒரு நம்பர் கொடுக்குறேன். இந்த நம்பரை பயன்படுத்தி இதிலிருந்து ஒரு நல்ல ரிசல்ட் எடுக்கிறது உங்களுக்கு சுலபமாக அமையுன்றதுக்காக தான் நான் உங்களுக்கு கெஸ் பண்ணி கொடுக்குறேன். அந்த அடிப்படையில் நீங்கள் இதை ஒரு கெஸ்ஸிங்காக பயன்படுத்தி ஒரு நல்ல நம்பரை எடுங்க, வின் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 டிஜிட் ஆல் போர்டு என்னன்னு பார்த்துருவோம். இது என்னுடைய ஏபிசி கெஸ்ஸிங். இது பார்த்தீங்கன்னா 3 டிஜிட் ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா 9 அல்லது 5 கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டால் இந்த நம்பருங்களில் இந்த மாதிரி மாறலாம். இந்த மாதிரி மாறதுக்கான வாய்ப்பு உண்டு. 3 பார்த்தீங்கன்னா திருப்பியும் வரலாம். 5 பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்குள்ளே வரலாம். 2 பார்த்தீங்கன்னா பி போர்டுக்குள்ளே போகலாம் என்ற அடிப்படையில் ஒரு சின்ன சேஞ்சிங் பண்ணி இந்த மாதிரி சார்ட்டுங்களை படக்கூடிய நம்பரை நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன்.
இதையும் ஒரு கெஸ்ஸிங்காக பயன்படுத்திக்கங்க. இதிலிருந்து உங்களுக்கு சரியாக படலைன்னா இதையும் பயன்படுத்துங்க. பயன்படுத்தி ஒரு நல்ல வெற்றியை பெறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்திங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.